வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லையில் 694 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல்லும் நாட்டினார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நெல்லையில் 50 புதிய பேருந்து போக்குவரத்து சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இல்லாத சரஸ்வதி நாகரிகத்தை தேடி அலைபவர்களுக்கு நம்முடைய ஆதாரங்கள் தெரிவதில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என மத்திய பட்ஜெட்டில் வெளியான அறிவிப்பு என்ன ஆனது எனவும் கேள்வி. இல்லாத சரஸ்வதி நதி நாகரிகத்தை தேடி அலைகிறவங்களுக்கு கண்முன்ன நாம் வெளியிடுகிற ஆய்வுகள் தெரிகிறது இல்லை. கடந்த 2021ஆம் ஆண்டு ஒன்றிய பட்ஜெட்டில் ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகம் அமைக்க அறிவிப்பு வந்துச்சு. அந்த பணிகள் இப்ப எந்த நிலையில் இருக்கு? இன்னும் அதற்கான பணிகள் எதுவும் தொடங்கல. கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிட மத்திய பாஜக அரசு மறுப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ் நிலத்தில் இருந்துதான் இந்திய வரலாறு தொடங்கும் எனவும் பேச்சு. துணைக்கண்டத்தினுடைய வரலாறு இனிமே தமிழ் நிலத்திலிருந்து தான் தொடங்கி எழுதப்படணும். கீழடை தொடங்கி பல வரலாற்று இடங்கள்ல நாம் மேற்கொள்ளுகிற அகழாய்வுகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் போடுறாங்கன்னு தொடர்ந்து அமலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவங்களோட எண்ணம் என்ன? தமிழர்களுடைய வரலாற்று தொன்மையை நிரூபிக்கக்கூடிய ஆய்வுகள் எதுவும் நடக்கக்கூடாது. மீறி நடந்தாலும் பொருண்யை அருங்காட்சியகத்தை பிரதமர் மோடியும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வந்து பார்க்க வேண்டும். தமிழர் நாகரிகம் எவ்வளவு தொன்மை கொண்டது என்பதை அவர்கள் வந்து பார்த்தாதான் தெரியும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மாண்புமிகு மோடி அவர்களையும் மாண்புமிகு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களையும் தமிழ்நாட்டில் கட்டியிருக்கக்கூடிய பொருள் அருங்காட்சியகத்துக்கு கீழடி அருங்காட்சியகத்துக்கு வந்து பார்க்கணும். இந்த கூட்டத்தின் மூலமாக, இந்த விழாவின் மூலமாக நான் அன்போடு அவர்கள் அழைக்கிறேன். உலகம் முழுவதும் இந்தியாவின் அடையாளமாக உள்ள காந்தியின் பெயரையே மத்திய பாஜக அரசு நீக்கிவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய பாஜக அரசு விரைவில் முற்றிலும் ஒழித்துவிடும் எனவும் காட்டம். இந்த திட்டத்தை பல்வேறு கோணங்கள்ல கெடுத்தாங்க, பல வகையில நாசப்படுத்தினாங்க. ஆட்களை குறைச்சாங்க, வேலை நாட்களை குறைச்சாங்க, சரியாக சம்பளம் தரல, சரியா அங்கிருந்து முறையாக வர வேண்டிய நிதி ஒதுக்கீடு செய்யல. இன்னும் சொல்லணும்னா ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை கூட மாநில அரசு தான் அந்த நிதியை சமாளித்து தந்தோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நாசம் பண்ண அந்த திட்டத்துக்கு இப்போ மொத்தமா 100 நாள் வேலை திட்டம் குறித்து வாய் திறக்காமல் இருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படும் மோடி அரசை தொடர்ந்து இபிஎஸ் ஆதரித்து வருவதாகவும் சாடல். மூச்சு விட கூட விட முடியாமல் இருக்கிறார். யாரு? போலி விவசாயி பழனிசாமி. உண்மையான விவசாயியும் நான் தான் விவசாயின்னு சொல்றாரு. நானும் கேடிதான், நானும் திருடன் தான் சொல்லி சொல்ற மாதிரி. மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நாளை கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம். கிறிஸ்துமஸ் விழாவில் தவிக தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளதாக கட்சி தலைமை அறிவிப்பு.
சேலத்தில் வரும் 29ஆம் தேதி பாமக மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. கட்சியில் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத சிலர் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என புலம்புகின்றனர். தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். சில பேர் நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு போட்டி மேடையிலே ஆடிக்கிட்டு போட்டி எங்களுக்கும் திமுகவு தான். அங்கே ஒரு கவுன்சிலர் கூட ஆகல. அண்ணன் கேபி ராமலிங்கம் சொன்னார், 1687 எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள், 272 எம்பிக்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பிக்கள். நாங்கள் எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி, எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி. என்ன விளையாடுறீங்களா நீங்க? களத்துக்கே வராதவர் களத்தை பற்றி பேசுவது நகைச்சுவையாக உள்ளது. களத்தில் இல்லாதவர்கள் என விஜய் விமர்சனம் குறித்த கேள்விக்கு சீமான் பதில். களத்தில் இருக்கிறவங்க களத்தில் இருக்கிறவங்கள பற்றி பேசுவோம். களத்தில் யார் இருக்கா? களத்தில் யார் இருக்கா? 24 பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்கள் எவ்வளோ களத்துக்கு வந்தீங்க? அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிடணும். அப்படியே சிரிச்சுட்டு போயிடணும். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அரசியல் லாபத்திற்காக திமுகவிற்கு எதிராக பேசி வருகிறார் சீமான். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு காட்டம். என்பது சீமான் அண்ணன் அவர்களுக்கும் தெரியும். அரசியலுக்காக, பேட்டிக்காக, அரசியல் களத்திற்காக திமுகவையும் இதில் இணைத்துக் கொள்கிறார். திமுகவை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாமே நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் சென்னை காசிமேடு மார்க்கெட்டில் மீன்கள் வாங்க குவிந்த பொதுமக்கள் விலையை பொருட்படுத்தாமல் மீன்களை ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் தலவாகுளம் கால்நடை சந்தையில் ஆடுகள் விற்பனை படுஜோர். ஆடுகள் 3000 ரூபாய் முதல் 15000 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் விலையை பொருட்படுத்தாமல் வாங்கி சென்ற பொதுமக்கள். ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் ராமேஸ்வரம் வந்திறங்கிய வட மாநில யாத்ரீகர்கள். ரயில் நிலையத்தில் கோஷமிட்டபடி தப்பியோடியதை வேடிக்கை பார்த்த டிக்கெட் பரிசோதகர்கள். குளித்தலை அருகே சின்னரெட்டியப்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளியில் தாழ்த்தப்பட்ட பெண் சமையல் செய்வதற்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு. சமையல் வேலை செய்த அருந்ததியர் இன பெண்ணை பணி நீக்கம் செய்த தலைமை ஆசிரியர். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஸ்கூலுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீ சமைக்காத, நாங்கள் வந்து வேற பிள்ளைய மேலெடுத்து பிள்ளைய நாங்கள் போட்டுட்டோம், நீ சமைக்காத அப்படின்ட்டு சொல்லி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. உத்தியோகத்தை கையில் வச்சுக்கிட்டு நான் பார்த்து எதுவும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் இவங்க பண்ணியிருக்காங்க. என்னை எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் என்னை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. நீ சமைக்கிறதுனால. சுற்றுலா தலமான கொடைக்கானலில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கடும் குளிர். புல்வெளிகளில் வெள்ளை போர்வை போர்த்தியது போல் காணப்பட்ட உறைபனியை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். தமிழகத்தில் முட்டை விலை 8வது முறையாக மீண்டும் உயர்வு. ஒரு முட்டை 6 ரூபாய் 30 காசுகளுக்கு கொள்முதல். சில்லறை விலையில் ரூபாய் 8 உயர வாய்ப்பு. தாய்லாந்தில் இருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட ரூபாய் 1 கோடி மதிப்புள்ள கஞ்சா பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட வடமாநில நபரை கைது செய்து சென்னை விமான நிலைய அதிகாரிகள் விசாரணை.
தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு விரட்டப்பட்ட 40 காட்டு யானைகள். சாறை சாறையாய் சென்ற காட்டு யானைகளின் வீடியோ காட்சி. சிவகங்கையில் உள்ள இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் பயிற்சி முடித்த வீரர்கள். 1244 வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்பை கண்டு பார்வையாளர்கள் வியப்பு. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தில் இஸ்ரோவின் பாராசூட் சோதனை வெற்றி. இஸ்ரோவின் கனவு திட்டத்தை நிறைவேற்ற விஞ்ஞானிகள் மும்முரம். ஒடிசாவில் விமான ஓடுதளத்தில் நடைபெற்ற ஊர்காவல் படை பணியிடங்களுக்கான தேர்வு. 187 பணியிடங்களுக்கு 8000 பேர் விண்ணப்பித்ததால் தேர்வு அறை ஒதுக்க முடியாத அவலம். உத்தரப்பிரதேசத்தில் கல்லூரி மாணவியை கடத்திய கும்பலை சுட்டுப்பிடித்த போலீசார். வெப் சீரிஸ் பார்த்து கடத்தலில் ஈடுபட்டதாக குற்றவாளிகள் வாக்குமூலம். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் தன்னை கடித்த கொசுவை பாலித்தீன் பையில் கொண்டு வந்த இளைஞர். டெங்கு கொசுவா என பரிசோதனை செய்யுமாறு மருத்துவர்களிடம் அலப்பறை செய்த வினோதம். இங்கிலாந்துக்கு எதிரான ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றியது ஆஸ்திரேலிய அணி. 5 போட்டிகள் கொண்ட தொடரை 3-0 என்ற கணக்கில் முன்னிலை. உலக டூர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி அரையிறுதிக்கு முன்னேற்றம். மலேசியாவின் ஆரோன்சியா சோவூயி இணையை வீழ்த்தி அபார வெற்றி. துபாயில் நடைபெற்ற 7வது ரோல்பால் வேர்ல்ட் கப் போட்டியில் உலக சாம்பியன் பட்டம் வென்று தாயகம் திரும்பிய இந்திய அணி. வீரர் வீராங்கனைகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. கோல்டு ஜெயிச்சிருக்கோம் இந்த தடவை. நாங்கள் இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க எங்கள் எல்லாரும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு ரோல்பால் அசோசியேஷன் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் இது பண்ணியிருக்காங்க. ஐ வுட் லைக் டு தேங்க் ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு ரோல்பால் அசோசியேஷன். சென்னை மத்திய கைலாஷ் பகுதியில் நடிகர் சிவகார்த்திகேயன் சென்ற கார் மற்றொரு காரின் மீது மோதி விபத்து. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியில் நடைபெற்ற விபத்தால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு.